பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் 25 முதல் டிசம்பர் 31 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இந்த வாரம் தாங்க இந்த வருஷத்தினுடைய கடைசி வாரம். 26 பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள்லாம் ரொம்ப வீராப்பு அதிகமாக இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும், எடுத்த காரியத்தை முடிப்பீங்க. ஆனால் கொஞ்சம் குழப்பவாதி. இப்போ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வரவு இருக்குமா சார், தொழில் எப்படி இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா சார், இதுதான் உங்களுடைய தலையாய கேள்வி. ராசிநாதன் ராசியில் இருக்கிறார் 3 நாள். 4 நாட்கள் 2ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார். சூப்பருங்க, இதை விட வேறு என்னங்க வேணும். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம். உங்களை பொறுத்தவரையிலையும் 4ஆம் இடத்துல சனி பகவான் மைனஸ் தான். 5ல் ராகு, ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு, அதாவது பாதி நன்மை செய்யும் பாதி தீமை செய்யும். குரு பகவான் 6ல் மைனஸ் தான், ஆனாலும் பார்வை பலம் ப்ளஸ்ஸு. ஸோ இந்த வாரம் இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணான்னு சொல்கிற அளவுக்கு நல்லாவே இருக்குங்க. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், சூப்பர். ஏன் 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில் ஓஹோன்னு இருக்கும், பிரமாதமாக இருக்கும். தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் வரும். கேட்குற இடத்தெல்லாம் கடன் கிடச்சி தொழிலில் போட்டு தொழிலை அபிவிருத்தி பண்ணுவீங்க. இல்லை இன்னொரு கூடுதலாக ஒரு பிரான்ச்சு திறப்பீங்க. ரொம்ப நல்லா போகும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அதனால் 2ஆம் இடம் நல்ல பணவரவு இருக்க போது குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனே ராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், வாழ்க்கை துணையால் ஆதாயம், ஆதரவு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம். எல்லாம் ஓகே சார், 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்க சார், இருக்கட்டும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அர்த்தாஷ்டம சனி தான். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும், கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் தலைக்கு வரது தலைப்பாயிட போகும். தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை, அதுதான் மைனஸ். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குங்க. அதாவது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரேய அமிர்து கலசஸ்தாய சர்வ ஆமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக. இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் எப்போவும் எத்தனை தடவை ஒன்றாலும் சொல்லலாம். ஆனால் ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த ஸ்லோகத்தை ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்குங்க. உங்கள் தேக ஆரோக்கியம் எப்பெல்லாம் சரியில்லையோ அப்போல்லாம் நீங்கள் இதை சொல்ல சொல்ல ஓரளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் நிறைவு ஏற்படுதோ இல்லையோ, ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லைன்ற மாதிரி வரும். மற்றபடி 5ல் ராகு, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாம். இல்லை பிள்ளைகளை உயர்கல்விக்காக வெளிநாடு அனுப்புவீங்க.
இல்லை நீங்களே வெளிநாடு போகக்கூடிய நிலை இருக்கும். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரலாம். நிறைய மைனஸும் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார், பிள்ளைகளுடைய கல்வியை மேம்பாடு அடைவார், பெரிய லெவலில் படிக்க வைப்பார். நீங்கள் சாதாரணமாக ஒரு டிகிரி படித்தா போதையான்னா அவனை கொண்டு போய் பெரிய லெவலில் கொண்டு போய் வெளிநாட்டில் போய் படிக்க வைப்பீங்க, நல்லா படிப்பான். ஸோ இப்படி செலவு அதிகமாகும், அவ்வளோதான். பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். அதாவது 6ல் குருன்னா எதிரிகளே இருக்க மாட்டாங்க, இதாங்க ஒரு முக்கியம். எதிரிகளே இருக்க மாட்டாங்க. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். மற்றபடி தொழிலில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருந்து ரொம்ப அற்புதமாக தொழிலை பண்ணுவீங்க. தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும். அதுலேயும் குறிப்பாக இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் பார்த்திங்கன்னா அரசு பணியாளர்கள், அதுக்கு கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம், சந்தோஷகரமான ஒரு வாரம். சலுகைகள் கிடைக்கும், மேலிடத்தில் ரெகக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்களுக்கு 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். 11ல் கேது இருக்க கொடுத்து வைக்கணும். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, எல்லாம் லாபமயம். எதுவும் கடைசி நேரத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். இறையருளாலும் திருவருளாலும் உங்களுக்கு சாதிக்க பிறந்தவர்கள். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதாவது செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும், தொழில் சிறந்து விளங்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகிறது. தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தேவை. மற்றபடி நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள், ஆஞ்சநேயரை வணங்குங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகுது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.